ஹalleluya ஹalleluya அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே மீண்டும் ஒரு பரிசுத்த ஆராதனை செய்ய முடியாத நல்ல ஒரு கிருபையை தேவனாகிய கர்த்தர் எனக்கு உங்களுக்கும் கூட தந்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். கடந்து வந்து அவரை ஆராதித்த பொழுது அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய ஆவி, அவருடைய வல்லமை நம்மை நிரப்பின அந்த தயவை எண்ணி நானும் என் ஆண்டவராகிய தேவனுக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த நேரமும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட ஒரு ஆத்துமாவே பலப்படுத்திக் கொள்கிற ஒரு நல்ல ஒரு சமயமாக இருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே பரத்திலிருந்து நல்ல வார்த்தைகளை ஊழியக்காரர் மூலமாக அனுப்பி தந்து நம்ம எல்லாரையும் தேவனாகிய கர்த்தர் தாமே பலப்படுத்தி ஆசீர்வதித்து அனுப்புவாராக. அவருடைய வார்த்தை நமக்கு பிரயோஜனமாக இருப்பதாக. இந்த நாளுக்குரிய வார்த்தையாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை தேவனாகிய கர்த்தர் இந்த நாளுக்குரிய வார்த்தையாக தேவனாகிய கர்த்தர் தாமே நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக நம் ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போமாக. 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று கர்த்தர் அருளியிருக்கிற நல்ல வார்த்தைகளுக்காக நானும் என் ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலை எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொன்ன இந்த நல்ல வார்த்தைக்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போமாக. ஆவிக்குரிய பாரமானாலும் கவலையானாலும், சொந்த கவலையானாலும் பாரமானாலும் சுமக்க பலன் இருக்கிற வரைக்கும் ஒரு மனிதன் அதை சுமக்கலாம். சில வேளைகளில் அவரை சுமக்க கூடாதபடிக்கு அவர்களுக்கு ஒரு நிலை உண்டாகிற பொழுது, ஒரு சுமக்கக்கூடாத ஒரு நிலை அவளுக்கு ஏற்படுகிற பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இங்கே நமக்கு ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்காக அவன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறான். நாம் சுமக்கலாம். தேவன் தந்த பலம் நமக்கு உண்டாயிருக்குமானால் நம்முடைய சொந்த சுமைகளை சுமக்கலாம், சொந்த கவலைகளை நாமே சுமக்கலாம். ஆவிக்குரிய கவலைகளை, ஊழியத்திலே வருகிறதான கவலைகளை, பாரங்களை, துக்கங்களை, வருத்தங்களை நாம் சுமக்கலாம். ஆனாலும் சில வேளைகளில் அது நமக்கு ரொம்ப பாரமாக காணப்படுகிற பொழுது, அதை சுமப்பது ரொம்ப கஷ்டமாக காணப்படுகிற பொழுது நானும் நீங்களும் யார் ஒருவரும் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இங்கே நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக நாம் தேவனாகிய கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. அப்படி ரொம்ப பாரமாக இருந்தால், சுமக்க கஷ்டமா இருந்தால், நாமே சுமந்து கொண்டிருக்காதபடிக்கு நம்ம என்ன செய்யணுமா, அதை அந்த கவலை பாரங்கள் எல்லாம் ஆண்டவர் மேலே வச்சு விடணும். அவர் நம்மளை விசாரிக்கிறவர் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதற்காக நாம் தேவனாகிய கர்த்தருக்கு அதிகமாக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. நாம் கவலைப்படக்கூடாது என்று நாம் அறிந்திருக்கிறோம். பாரம் சுமக்க கூடாது, கவலையும் பாரத்தையும் நாம் சுமக்க வேண்டியதில்லை என்று அறிந்திருக்கிறோம். அவர் நமக்காக சிலுவையில் எல்லா பாவ பாரங்களை மாத்திரமல்ல, எல்லா பாரங்களையும் நமக்காக சுமந்தவர் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் வேத வாக்கியங்கள் எல்லாம் நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். ஆனாலும் நாம் பாடுள்ள மனிதர்களாக இருக்கிறோம். அவைகளையும் மீறி நமக்கு கவலையும் பாரமும் நமக்கு அவ்வப்பொழுது உண்டாகிறது. சில நேரங்களிலே அதை நாம் துமக்க முடியவில்லை, அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை, நமக்கு பலம் இல்லாமல் போகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மத்தேயு புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 27வது வசனத்தை வாசிக்கிற பொழுது ஆண்டவர் இப்படி சொல்லி போய்விட்டு தான் போயிருக்கிறார். எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், வாசிக்கிற கேட்ட ஒவ்வொருவருக்கும் அது தெரியும் தான். ஆனாலும் சில வேளைகளில் நாம் அதிகமாக பாதிக்கப்படுகிறோம். இந்த கவலை, இந்த பாரம் நம்மை ரொம்ப அழுத்துகிறதாக இருக்கிறது. அதை சுமக்க நமக்கு முடியவில்லை என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அதை தூக்கி போடவும் முடியவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வாசிக்கிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 27வது வசனத்தை வாசிக்கிறோம். நாம் கவலைப்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனா கவலை நம்மளை ஆட்கொண்டு விடுகிறது, நம்மளை பிடிச்சுக்கிடுது. வாசிக்கலாம். கவலைப்படுகிறதுனாலே ஒருவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்றும் செய்ய முடியாது, நமக்கு தெரியும். கவலைப்படுறதுனால ஒன்றும் இல்லைன்னு தெரியும். அது கவலையே ஒரு பெரிய பாரமாகி விடுகிறது பல வேளைகளில், சில வேளைகளில் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதற்காக நாம் ஆண்டவருக்கு அதிகமாக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. கவலைப்படாதப்பா அப்படி ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. நம்ம அநேகருக்கு கவலையா இருக்கும் பொழுது நீங்க கவலைப்படாதீங்க, பாரப்படாதீங்க அப்படி நம்ம அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறதா கூட இருந்திருக்கிறோம். ஆனா நமக்கு சில காரியங்கள் பாரமாக இருக்கு, கவலையா இருக்கு. அந்த கவலையே பெரிய பாரமாகி விடுகிறது.
சூழ்நிலைகள் நமக்கு ஒரு பாரமான ஒரு காரியங்களை நமக்குள்ளே கொண்டு வந்து விடுகிறது. சுமக்கிறோம், நமக்கு முடிகிற வரைக்கும் நம்ம சுமக்கிறோம். முடியலன்னா என்ன செய்யணும் தான் இன்னைக்கு நாம் இங்கே எழுதப்பட்ட வார்த்தைகள் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியமா இருக்கு. சுமக்க முடியலன்னு என்ன செய்கிறது? அப்ப அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்க கவலை எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, அவர் மேல வச்சிருங்க. உங்க பாரத்தை அவர் மேல என்ன செஞ்சிருங்க, வச்சிருங்க என்று எழுதப்பட்டிருக்க. மார்க் 4:38 கூட நீங்க வாசித்து பாருங்க. மார்க் 4:38. சில நேரங்களில் நமக்கும் இப்படி தோன்றுகிறது. மார்க் 4:38 வாசிங்க. கப்பலின் பின்னணியில் அவர் தலை வைத்து நித்திரையாக இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உனக்கு கவலை இல்லையா என்றார்கள் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு கூட சில இடத்துல இப்படி ஒரு மன உணர்வு உள்ள உண்டாகிறது நாம் பார்க்க முடிகிறது. நம்ம எவ்வளவு பாரமாக இருக்கிறோம், எவ்வளவு வருத்தமாக இருக்கிறோம். இந்த கவலை நமக்கு எவ்வளவு வருத்தத்தை உண்டாக்குறது, பாரத்தை உண்டாகி இருக்கிறது. இதை நம்மளால சுமக்க முடியல ஆண்டவரே, இது எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு காரியமாக இருக்கிறது. அவர் பார்க்காத போல இருக்காரு, அவர் தூங்குறதில்லை, உறங்குறதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியத்தில் அவர் மௌனமா இருக்காரு. அவருக்கு நம்ம மேல ஒரு அன்பு இல்லையோ, கவலை இல்லையோ அப்படின்னு சொல்லி எண்ணுகிற அளவுக்கு அவருடைய தாக்கங்கள் நமக்கு இருக்கிறது என்று சொல்லி நாம் என்ன வேண்டியது அவசியமா இருக்கிறது. இந்த கவலை வருகிற பொழுது இந்த கவலையோடு இந்த பாரத்தோடு கூட இந்த பயமும் வந்து ஒட்டிக்கிடும் மனுஷனுக்கு என்று சொல்லி பார்க்க முடியுது. என்னமா முடியுமோ, இது எப்படி முடியுமோ அப்படிங்கிற பயமும் சேர்ந்து என்ன செஞ்சிருது ஒரு மனுஷனுக்குள்ள வந்து என்ன செய்கிறது, அது ஒட்டிக்கிடுகிற ஒரு அனுபவமாக இருக்கிறது. அதே முந்தின வசனத்தை வாசி பாருங்க. மார்க் 4:37 வாசி பாருங்க. அப்பொழுது பலத்த சுழற்காற்று உண்டாகி, ஆமா, இப்போ ஒரு பயமும் வந்து அங்க ஒட்டிக்கிட்டு சேர்ந்துக்கிட்டு, அதனாலதான் என்ன செஞ்சாங்க, பின்னணியில தூங்கிட்டு இருக்கிற ஆண்டவரை போய் எழுப்பி, என்னப்பா இப்படி ஒரு மோசமான ஒரு நிலைமைக்குள்ள நாங்க இருக்கோம், நீங்க கவலை இல்லாம இருக்கீங்களே, தூங்கிட்டு இருக்கீங்களே, எங்க மேல உங்களுக்கு அக்கறை இல்லையா, நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலையா இல்லையா அப்படின்னு சொல்லி அவர்கள் பிரார்த்தனை பண்ணினார்கள் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்படித்தான் சிலவேளைகளே எண்ணுகிற அளவுக்கு அவனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அந்த தாக்கம், அந்த கவலையுடைய தாக்கம், அந்த பாரத்துடைய தாக்கம் அந்த அளவுக்கு கொடுமையாக இருக்கும். நம்மால அதை சுமக்க முடியல, தாங்க முடியாத அளவுக்கு, பொறுத்து கொள்ள முடியாத அளவுக்கு அது அதிகமாக ரொம்ப வேதனையை உண்டாக்குகிற ஒரு சூழ்நிலையாக அது மாறி இருக்கும். சில வேளைகளில் மாறிவிடுகிறது என்று சொல்லி பார்க்கிறேன். அப்ப இப்ப என்ன பண்றது? சுமக்கிற பலம் இருக்கிற வரைக்கும் சுமந்தப்பா, இப்ப என்னால சுமக்க முடியல, இந்த பாரத்தை, இந்த கவலையை என்னால சுமக்க முடியல அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்? நேரே போய் ஒரு பாரத்தில் விழுந்துட வேண்டியதான். ஹல்லேலூயா. பாரத்தில் விழுந்து எந்த காரியமா இருந்தாலும் சரிதான், அது என்ன பாரமாக, என்ன கவலையாக இருந்தாலும் சரிதான், அது கடற்பாரமாக இருந்தாலும் சரிதான், மனச்சுமையாக இருந்தாலும் சரிதான், கால சூழ்நிலை சக்கரத்தினால் உண்டான காரியங்களாக இருந்தாலும் சரிதான், அது ஊழியத்தின் காரியமாக இருந்தாலும் சரிதான், ஆவிக்குரிய காரியமாக இருந்தாலும் சரிதான், சரத்தில் உண்டாயிருக்கிற ஒரு சோதனையாக இருந்தாலும் சரிதான், குடும்பத்தின் பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான், கவலைப்படுறதுக்கு எத்தனையோ காரியங்கள் காரியமாக இருக்கும் என்று சொல்லி மனிதர்களாக நாம் அறிந்திருக்கிறோம். எதுவா இருந்தாலும் சரிதான், சுமக்கிற வரைக்கும் சுமக்க வேண்டியதான். சுமக்க முடியல என்ன செய்ய முடியும்? அப்பொழுதுதான் அவர்கிட்ட போய் காரியத்தை வச்சிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. முடியலைங்கிறது அவர்கிட்ட போய் சொல்லிட வேண்டியதான். ஹல்லேலூயா. அப்பா, இதுவரைக்கும் தூக்கி சுமந்துட்டு வந்தப்பா இந்த பிரச்சனைய, இப்ப என்னால முடியல, இப்ப நான் என்ன செய்ய முடியும்? அதனால என்னால முடியல, இதை உம்மகண்டத்துல கொண்டு வர, உம்மகண்டத்துல ஒப்பு வைக்கிறேன் என்று சொல்லி அது அவரிடத்துல கொண்டு போயிட வேண்டியதா, அவர் மேல வச்சிட வேண்டியதா அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இல்ல, நான் ஒரு மனு சொன்னோம், எந்த ஒரு பாரத்தையும் தாங்கிக் கொள்ள முடியாது. அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட பலன் தான் இருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட காலம் தான் அதை தாங்கிக் கொள்ள முடியும், குறிப்பிட்ட காரியத்தை தான் அவனால் சுமக்க முடியும், அதுக்கு மேல அவனால் சுமக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும்? அவர் மேல வச்சிடணும் அப்படின்னு சொல்லி இங்கே நமக்கு ஆலோசனை சொல்லப்படுகிறது. இதுதான் இதற்கு ஒரு தீர்வாக எண்ணப்படுகிறது.
உணரப்படுகிறது. எல்லாம் தேவனாய் கர்த்தருக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்துவோமாக. ஆவிக்குரியவர்களுக்கு மற்ற கவலைகள் அதிக பாரம் தருவதில்லை. ஆனால் ஆவிக்குரிய பாரமும் சில பேரில் அதிகமாக பாரமாகி விடுகிறது, அதை சுமக்க முடிகிறது இல்லை. அப்பொழுது கர்த்தரை நோக்கி நாம் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் தான் நமக்கு ஒன்று சுமக்க பலன் தர வேண்டும், அல்லது அவர் சுமந்து கொள்ள வேண்டும். ரெண்டில் ஏதாவது ஒன்று அவர் செய்யப்பட்டு இருக்கிறது. உலகத்து பாரங்களா இருந்தாலும் கவலையா இருந்தாலும், எந்த ஒரு காரியமும் மனச்சுமையா இருந்தாலும், கடன் பாரங்கள் எதுவாக இருந்தாலும் அப்படித்தான் என்று நாம் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 11:28 எடுத்து வாசிக்கலாம். ஆவிக்குரியவர்களுக்கு ஆவிக்குரிய கவலை ஒரு பெரிய பாரமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 11:28 இவை முதலானவைகள் அல்லாமல் கவலை இருக்கிற பாரம் போதாதுன்னு இந்த சபைகளை குறித்தான பாரம் வேறு எனக்கு என்ன செய்யுது, ரொம்ப பாரமாக இருக்கிறது, என்னை அழுத்தி கொண்டே இருக்கிறது, இது என்ன எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு அவரே சொன்னார் என்று சொல்லி பார்க்கிறார். லூக்கா 12:26 ஒரு தேவனுடைய எடுத்து வாசித்து பார்க்கலாம். லூக்கா 12:26 தெரிகிறது, ஆனால் முடிகிறது இல்லை. நாம் வேத வாக்கியங்கள் அறிந்திருக்கிறோம், போதிக்கப்பட்டிருக்கிறோம், போதகர்களாக கூட சில நேரங்களில் இருக்கிறோம். ஆனாலும் மற்றவருக்கு போதிக்கிறவருக்கு சில நேரங்களில் சில காரியங்கள் தெரிகிறது, ஆனால் முடிகிறது இல்லை. அப்படி ஒரு நிர்பந்தமான கால சூழ்நிலைக்குள் எல்லாரும் தள்ளப்படுகிறோம். எல்லாரும் பாடுள்ள மனுஷர்கள் தான். எலியா பாடுள்ள மனுஷர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருக்கும் சில வேளையில முடியாமல் போயிருக்கிறது. பலத்த கிரிகளை கர்த்தருக்காக செய்தவர் தான். ஆனாலும் சில நேரங்களில் அவர் அந்த பாரம் தாங்க முடியாதபடி துவண்டு விழுந்து இருக்கிறார் என்று சொல்லி நம்ம இங்கே பார்க்க முடிகிறது. லூக்கா 12:26 ஒரு தேவனுடைய எடுத்து வாசிக்கலாம். ஆமா, சின்ன விஷயத்தை கூட உங்களால் செய்ய முடியாது என்று சொல்லி அறிந்திருக்க, அற்பமான காரியத்தை கூட செய்யணும்னா என்னுடைய ஆசீர்வாதம் வேணும், நான் தான் உங்களுக்கு அதை செய்து கொடுக்கணும், செய்து முடிக்கணும், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே, வேற எதுக்கு எல்லாத்துக்கும் கவலைப்படுறீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறாரு. சரிதான தெரியுது, ஆனாலும் பரவாயில்லை, அது நமக்கு முடிகிறது இல்லை. நாம் கவலைப்பட்டு கலங்குகிறோம், பாரம் சுமந்து தவிக்கிறோம், என்னால சுமக்க முடியல அப்படின்னு சொல்லி நம்ம உணர்றோம். அந்த நேரத்தில் நம்ம வேற என்ன பண்றதுன்னா, இங்கே அதுக்காக சொல்லப்பட்டிருக்குது, அவர் உங்களை விசாரிக்கிறவர். அப்படினால உங்க பாரத்தில் என்ன செஞ்சிருங்க, அவர் மேல வச்சிருங்க. ஆண்டவரே, இனிமே இதுக்கு மேல இதை தூக்கி சுமக்க எனக்கு முடியாது, இந்த பாரம் ரொம்ப என்னை அமிழ்த்துகிறது. அப்படின்னா தகப்பனே, இந்த பாரத்தையும் இந்த பிரச்சனையும் சேர்த்து நீங்க சுமந்துக்கங்க அப்படின்னு அவர் மேல வச்சிடுறது தான் அதற்கு வழி, வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு திட்டமாக போதிக்கிறது. இப்படிதான் பல வேளைகளில் அந்த பாரம் நம்மை பெரிய சேதத்துக்குள்ளாக்கி விடாதபடிக்கு, சேதப்படுத்தி விடாதபடிக்கு, அநேகரை கொண்டு போட்டு விடாதபடிக்கு அவர்கள் தப்பி இருக்கிறார்கள். அதான் காரியம் என்று சொல்லி நாம் உணர வேண்டியதாக இருக்கிறது. அதுக்காக நாம் ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை கூட நாம் இங்கே எடுத்து வாசித்து பார்க்கலாம். ஆனபடியால் தேவனுடைய பிள்ளைகளே, நமக்குள்ளாகவே தவிப்பதை விட்டுவிட்டு அவரிடம் இப்படி ரொம்ப பாரம் சுமந்து நம்மளால கடக்க முடியலன்னா அவருடைய சரணாகதி அடைந்து விட வேண்டியதுதான். நமக்குள்ளாவே தவிப்பதை விட்டுவிட்டு தேவனுடைய ஆவியானவர் கொடுத்த பலத்தோடு கூட நாம் பாரங்களை சுமந்து தொடர்ந்து கர்த்தரை பற்றி கொண்டு ஓட வேண்டியதுதான். முடியலன்னு என்ன செய்யறதுங்கிறது தான் இப்ப கேள்வி. அல்லேலூயா! எல்லாரும் அந்த நிலைக்கு தள்ளப்படுகிறோம், பல வேளைகளில் தள்ளப்படுகிறோம், சில காரியங்களில் நாம் தள்ளப்படுகிறோம், முடியவில்லை. இப்பொழுது நாம் தள்ளப்படுகிறோம். அல்லேலூயா! பிலிப்பியர் 4:6 வாசிக்கிறோம். நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு அதிகமாக நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். தேவனாய் கர்த்தரை நாம் துதிக்க வேண்டியவர்களாக நாம் என்ன செய்திருக்கிறோம், நாம் இருக்கிறோம். நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து
உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்துக்குரிய ஜெபத்தினால் வேண்டினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கடவுப்படாமல் உங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களாக சோத்திரப்படிகளாக ஜபத்தினால் வேண்டுதனால் எல்லாவற்றையும் தேவனத்தில் நீங்கள் தெரியப்படுத்துங்க. அப்படி எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ பல வேளைகளில் இதை நாம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். முடியலைன்னா கர்த்தரிடத்தில் நாம் அதை ஒப்புவித்துவிட வேண்டும். உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கவலைன்னு வந்தால் கவலையோடு சேர்ந்து ஒரு பெரிய மன அழுத்தமும் பாரமும் நம்மை விட்டுக் கொடுக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகத்தில் 55:22 கூட வாசிக்கலாம். அங்கேயும் தாவீது ராஜா அப்படிதான் எழுதி வைத்திருக்கிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அல்லேலூயா. முடியலன்னா சுமக்க முடிந்தா சுமத்துக்கோ. சுமக்க கர்த்தருக்கு பலம் தந்தா சுமத்துக்கோ. உனக்கு பலம் இல்லைன்னு சொன்னா அதை தேவன் மேல வைத்து விடு. அல்லேலூயா. இளம்பிராயத்தின் நுகத்தை சுமப்பது நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பலன் இருக்கிற வரைக்கும் சுமந்துக்கோங்க. பலன் இல்லைன்னா அவர் மேல வச்சிருங்க என்று சொல்லி இங்க நமக்கு நல்ல ஆலோசனை கர்த்தர் இன்றைக்கு தருகிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் சோத்திரிப்போமாக. சங்கீத புத்தகத்தில் 55வது சங்கீதத்தில் 22வது வசனத்தை ஒரு தேவனுடைய எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. ஆமா, அவர் பார்த்துக்கிடுவாரு அப்படின்னு சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கு. கர்த்தர் மேல பாரத்தை வைத்து விடு, அவர் பார்த்துக்கிடுவார். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். எப்பொழுது நாமே நமக்கு பலன் இருப்பதில்லை. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சக்தி, பலன், மன வல்லமை ஒரு குறிப்பிட்ட அளவுடையதாக இருக்கிறது. அது அளவிடப்பட்டதாக இருக்கிறது. அளவிடினால் மிஞ்சி போகிற பொழுது நாம் தேவனிடத்தில் கெஞ்சி நிற்க வேண்டும். அல்லேலூயா. இதையும் தாங்குவதற்கு எனக்கு பலம் தாரும், இல்லைன்றா நீர் வச்சு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாம் மிஞ்சுகிற பொழுது நாம் கெஞ்சுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று இன்றைய பிரசங்க வார்த்தை நமக்கு போதிக்கிற காரியமாக இருக்கிறது. அவைகளுக்காக நாம் தேவநாயகத்தை நாம் சோதரிப்போமாக. ஆனால் வருடக்கணக்காக குழந்தை இல்லாத அந்த பலியையும் அதனால் உண்டான துக்கத்தையும் பாரத்தையும் அவர் சுமந்து கொண்டிருந்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் 6-7 வசனங்களை ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. கர்த்தர் அவருடைய கர்ப்பத்தை அடைத்திருந்தபடினால், ஆமா, மிகவும் இஷ்டப்படுத்துவாள். ஆமா, அந்த பிரகாரமா செய்வாள். ஆமா, இதனால் உண்டான நிந்திய அவமானத்தையும் அதனால் உண்டான பாரத்தையும் மனவேதனையும் அந்த அம்மா சுமந்துக்கிட்டே இருந்தாங்க. பல வருடங்களாக சுமந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த வருஷத்தில் அதனுடைய தாக்கம் ஜாஸ்தி ஆயிட்டு, அதனுடைய பாதிப்பு ஜாஸ்தி ஆயிட்டு, இப்போ அவங்களால முடியலை, மூச்சு நின்று போல இருக்கு. அந்த பரிதாபமான நிலையை பார்த்து புருஷனாரும் ஆறுதலாக ஏதாவது சொல்லி பார்ப்போம், அவ பலப்படுவாளான்னு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தாரு. சொல்லி அழுதும் அது தீரலை. இப்போ என்ன செய்யுது? அதுக்கு தான் இப்படி தான் செய்யணும், செய்ய வேண்டும், செய்ய முடியும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த பாரத்தை சுமக்க முடியாத ஒரு கட்டத்துக்கு போகும்பொழுது ஆண்டவரிடத்தில் கொண்டு வச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. திரும்ப திரும்ப ஒரு காரியம் நம்மளை ரொம்ப அழுத்திக்கிட்டே இருக்குது. அது நம்மளை பாரப்படுத்திக்கிட்டே இருக்குது. அது ஒரு மோசமான ஒரு மன சூழ்நிலைக்கு நம்மளை கொண்டு போயிரும் போல தெரியுதுன்னு சொன்னால் என்ன செய்யணும்? இதைத்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆலோசனை உண்டாகிறது. அதற்காக நம்ம ஆண்டவருக்கு நாம் சோத்திர செலுத்தமாக 1 சாமுவேல் 1:8 கூட வாசி பாருங்க. ஆமா,
ஆமா, மனுஷங்கிட்ட அழுது பார்த்தாச்சு, சொல்லி பார்த்தாச்சு, சொல்லி அழுதும் பாரம் தீரல. அது அதிகமாக தான் ஆயிடுச்சு. காலத்துக்கு காலம் அது அதிகமாகிட்டு கூடிக்கிட்டே போச்சு அந்த அம்மாவுக்கு. அப்போ கடைசியாக ஒரு முயற்சியில் அவன் இறங்கினாங்க. இதுதான் கடைசி முயற்சி அப்படின்னு இறங்கினாங்க. அதுதான் அவங்களுக்கு பலன் தந்தது. அந்த பாரத்திலிருந்து ஒரு விடுதலை தந்தது. அந்த முயற்சி தான், அந்த கடைசி முயற்சி தான் சரியா இருந்தது அப்படின்னு சொல்லி 1 சாமுவேல் 10-11 வசனங்களை வாசிக்கிற பொழுது நமக்கு தெரிகிறது. வாங்க. அப்போ சொல்லி பார்த்தாச்சு, அழுது பார்த்தாச்சு, தீரல. எவ்வளவு நாளைக்கு சுமந்துகிட்டே இருக்குது? சுமக்கவும் காலம் போகிற பொழுது முடியாம போகிறது. அது என்ன பிரச்சனையா இருக்கலாம்? எனக்கு ஒரு பிரச்சனையா இருக்கலாம், உங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கலாம், கேட்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கலாம். இவ்வளவு நாள் எப்படியோ தோல்ல போட்டு சுமந்துட்டு கடத்திட்டு வந்துட்டேன். இப்ப முடியலப்பா, என்ன செய்யறதுன்னு தெரியல. உலக மனிதர்கள் இங்கேதான் தப்பான ஒரு நிலைக்கு போயிடுறாங்க. நமக்கு அப்படி இல்லை என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிற அந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். முடியாத தேவனிடத்தில் ஒப்படைச்சிட்டோம்னா தேவனாய் கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார் என்று சொல்லி நமக்கு நல்ல ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. அவள் போய் மனக்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். சேனைகளின் கர்த்தாவே, என்னுடைய சிறுமையை நோக்கி பார். பல வருடங்களாக பிள்ளை செல்வம் இல்லாமல் இருக்கிறேன், மலடியாக இருக்கிறேன். இதனால் எனக்கு உண்டான அவமானம் நிந்தையும் என்னால் தாக்க முடியவில்லை. இதுவரைக்கும் தாக்குப்பிடிச்சு பார்த்தேன். இப்போ என்னால என்ன செய்யற? தாங்கிறதுக்கு பலன் இல்லை, சுமக்கிறதுக்கு பலன் இல்லை. இந்த நிந்தைய, இந்த அவமானத்தை, இந்த பாரத்தை, இந்த துக்கத்தை, இந்த வேதனையை தாங்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லை. உங்களுடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி. ஆமா, ஆமா, இப்படி ஆண்டவர்கிட்ட போய் தம்முடைய பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சாங்க, அழுதாங்க. அவர் மேல காரியத்தை வச்சுட்டாங்க. ஹல்லேலூயா, உம்மட்ட வந்து இதை சாட்டிட்டம்பா அப்படின்னு சொல்லி அங்கே போய் அந்த என்ன செஞ்சாங்க? சாட்டி விட்டார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கப்படுகிறது. இதுதான் கடைசி முயற்சியாக அவர்கள் செய்த ஒரு காரியம். இதுதான் நல்ல காரியம், இதுதான் சரியான காரியம். ஹல்லேலூயா. அநேக காரியங்களை நாம் சுமக்கிறோம், பலன் இருக்கிற வரைக்கும் சுமக்கிறோம். பலன் இல்லாமல் போனால் ஆண்டவர் மேல் அதை வைத்து விட வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு ஆலோசனை சொல்கிறார். அப்பொழுது நாம் தப்பிக்கொள்கிறோம், நாம் காப்பாற்றப்படுகிறோம், நாம் நிற்கிறோம் தேவனுக்குள்ளாக. இல்லாவிட்டால் ஒருவர் நிற்க முடியாது. பலனற்று போகிற ஒரு நிலை எல்லாருக்கும் எல்லா காலங்களிலும் ஏதாவது ஒரு காரியத்திலே வந்து போகிறதாகத்தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட காலங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் இன்றைக்கு நமக்கு நல்ல ஆலோசனை தருகிறமைக்காக நாம் தேவனாய் கர்த்தரை நாம் சோத்திருப்போமான சில காரியங்கள் திரும்ப திரும்ப வந்து நம்மை மோதி அசைக்கிறோம். விழுந்து விடுவோமோ என்று நாம் அஞ்சுகிறோம். அவர் மேல் அந்த காரியங்களை வைத்து விடுவதுதான் சரி. அப்பொழுது நாம் தப்பிக்கொடுகிறோம், காக்கப்படுகிறோம், நிற்கிறோம், நிமிருகிறோம் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு நல்ல வார்த்தைகளை கர்த்தர் இன்றைக்கு தருகிறவைக்காக நாம் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. இது இறைவனுடைய மக்களுக்கு கிடைத்த ஒரு மகாபெரிய ஒரு பாக்கியமாக இருக்கிறது. பாருங்க, இந்த கடைசி முயற்சி தான் பலன் இருந்துச்சு. அந்த அம்மாவுக்கு பாரம் மாறிட்டு, மனசு லேசாயிட்டு. ஆனால் இவங்க சுமக்க வேண்டியது இப்போ அவர் சுமந்துக்கிட்டாரு என்று சொல்லி பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதுக்காக நம்ம ஆண்டவரை நாம் சோத்திரிப்போம். 1 சாமுவேல் 1:17-18 வசனங்களை கூட ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. சமாதானத்தோடே போ. என்றான்.
தன்னைத்தானே தேற்றிக்கிட்ட பார்த்தாங்க, இப்போ தேற்ற முடியல. இப்போ அந்த சூழ்நிலை ஆயிட்டு. புருஷனும் தேற்றி பார்த்தாரு, தேற்ற முடியல. ஆண்டவர் சமூகத்தில் போய் தேற்றுறதுக்காக ஆண்டவர் நம்ம தேற்ற மாட்டாரா அப்படின்னு போனாங்க. அவர் ஆண்டவர் சமூகத்தில் தான் அவங்க தேற்றப்பட்டாங்க. அப்புறம் அவங்க துக்கமுகமாக இருக்கவில்லை. போஜனம் பண்ணி அவர் தேவனுக்கு நன்றி சொன்னார்கள் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது ராஜா கூட தம்முடைய பாரப்பட்டதை இங்கே என்ன வச்சிருக்கிறார், பாடி வைத்திருக்கிறார். சங்கீதம் 38 முதல் 11 வசனங்களை வாசிக்கலாம். சங்கீதம் 38 முதல் 11 வசனங்கள் தான். தாவீது ராஜாவும் ரொம்ப பாரத்தின்றி அடைந்த ஒரு மனுஷனாக இருந்தார். அதிகமாக பாரமான காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் உண்டாயிருந்தது. அவர் தான் நமக்கு அந்த பாரப்பட்டு அந்த பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து ஆறுதல் அடைந்த ஆதரிக்கப்பட்ட அவர் தான். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விட்டு அவர் உன்னை என்று சொல்லி நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அவைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நாம் என்ன செய்யணும், அதிகமாக நாம் ஆண்டவருக்கு நாம் சோத்திரம் செலுத்த வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். வாசிக்கலாம். நான் பலனற்று போய் மிகவும் நெருக்கப்பட்டேன், என் இருதயத்தின் கதறுகிறேன். என் ஏக்கங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது, நமது தவிப்பு உமக்கு மறைவாக இருக்கவில்லை. உள்ள குழம்பி அலைகிறது, போயிட்டு இப்படி சொன்னார். சங்கீதம் 69:3 கூட வாசி பாருங்க. இப்படி தாவீது தன்னுடைய இயலாமையை, தங்களுடைய அங்கலாய்ப்பை, அவருடைய பாதிப்பை, தமக்கு பலத்து மிஞ்சி போன காரியங்களை, பலனற்று போன காரியங்களை அங்கே எழுதி வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டிய இருக்கு. வாசிங்க. வறந்து போயிட்டு விட்டு போயிட்டு என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 77:2 முதல் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா அங்கேயும் அப்படி நிறைய எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 77:2 முதல் வாசிக்கலாம். வாசி பாருங்க. ரொம்ப அவருடைய பாதிப்பு எவ்வளவா இருந்தது என்பது அங்கே எழுதி வைத்திருக்கிறார். வாசிக்கலாம். தேடினேன், ஜபம் பண்றேன், ஆனால் எனக்கு அது போக மாட்டேங்க. அப்பா ஆமா, அந்த அளவுக்கு நினைக்கிறார். ஆண்டவர் கூட நமக்கு ஒரு மாறுதல் வராதோ, சகாயம் வராதோ அப்படின்னு ரொம்ப அவரு பாரப்பட்டார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிற. வாசிங்க. அப்படி ரொம்ப பாரமாக அவர் இருந்ததாக அங்கே அவர் என்ன செய்திருக்கிறார், எழுதி வைத்திருக்கிறார். அவைகளுக்காக நாம் தேவனை சோத்திரம். சங்கீதம் 6:3 முதல் கூட சில அவசரங்களை வாசிக்கலாம். இப்படி அதிகமாக தாவீது ராஜா பக்தர்கள் எல்லாம் ரொம்ப ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலைகளை பாரம் சுமந்து தவித்தார்கள் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. முடியாம போயிடுச்சு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ கடைசியான ஒரு விண்ணப்பம் என்னன்னா, ஆண்டவரே முடியல, நீங்க சுமந்துக்கங்க அப்படின்னு செபிக்கிறது தான். கண்டிப்பாக அவர் சுமந்து கொள்வார். அல்லேலூயா. அப்படி ஒரு நிலை நமக்குள்ள இருக்கும் அப்படின்னா, அந்த ஒரு நிலைக்குள்ள நம்ம இருப்போம் அப்படின்னு சொன்னா, அது இறைவன் அதை சுமந்து கொள்வார், கண்டிப்பாக சுமந்து கொள்வார். ஏனென்று சொன்னால் அவர் நம்மேல் அன்பாய் இரக்கமாக இருக்கிறார், நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் என்ன வேண்டியதாக இருக்கிறது. 6ஆம் அதிகாரத்தில் 3 முதல் சில வசனங்களை வாசிக்கலாம். என் ஆத்மா மிகவும் வேதனைப்படுகிறது, எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர்? என் கிருபை நிமித்தம் என்னை ரட்சியும்,
இழைத்து போனேன். முடியலன்னு ஆண்டவர் பாத்திர போய் விழுந்துட்டீங்கன்னா, சுமக்க முடியல ஆண்டவரே நீங்க சுமந்துக்கன்னு சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பா சுமப்பார் என்று சொல்லி இந்த வாக்கியங்கள் முடிவு நமக்கு காண்பிக்கிற ஒரு உண்மையாக இருக்கிறது. கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார்னு சொல்லி. அப்படி நாளைக்கு அன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட வேத வாக்கியம் அதுவாக இருக்கிறது. அவர் உங்களை விசாரிக்கிறவர். ஆனபடினால் உங்கள் கவலை எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுங்கள். கவலை, பாரம், வருத்தம் எல்லாவற்றையும் என்ன செய்யணுமா அவர் மேலே நீங்கள் வச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நாம் ஏற்கனவே வாசித்த போல சங்கீதம் 55:22 தீர்வு அவர்தான். அவர் மேல் நம்முடைய பாரத்தை வைத்து விட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் புத்தகத்தில் 6:2 இப்படி ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அவைகளுக்காக கூட நாம் தேவனாய் கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. கலாத்தியர் 6:2 ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி அங்கே நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறது, இதுவரைக்கும் கர்த்தர் மேலே வைக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம். நம்முடைய பாரத்தையெல்லாம் கர்த்தர் மேலே வைக்கணும்னு சொல்லி பார்த்தோம். இங்கே ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கொள்ளுகிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய பாரத்தை உங்கள் மேலே வைக்கலாமா, உங்கள் பாரத்தை இன்னொரு மேலே வைக்கலாமா? அப்படி வச்சா அது சரி வருமா? அப்போ ஒருவர் மேலே ஒரு பாரத்தை வைக்கிறதுனா என்ன அப்படின்னு சொல்லி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதும் ஒரு அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. எனக்கு உண்டாயிருக்கிற பாரத்தை இறைவன் மேல் வைக்கலாம், அவர் பலசாலி தாங்கி கொள்வார். எனக்கு இருக்கிற பாரத்தை இன்னொருவர் மேல், உங்கள் மேல் நான் வைக்க முடியுமா? அல்ல என்னுடைய பாரத்தை நீங்கள் சுமக்க முடியுமா? இது கேட்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன் என்று சொன்னால் 1 கொரிந்தியர் 10:13 என்ன சொல்லுகிறது என்று சொல்லி நாம் கொஞ்சம் நிதானித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். வாசிங்க 1 கொரிந்தியர் 10:13. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனை கூட. ஆமா, இந்த வண்டி எவ்வளவு பாரத்தை தாங்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். அந்த அளவுக்கு பாரத்தை எனக்கு மேலே ஏற்றுவார். இதுக்கு மேலே ஒரு பாரத்தை ஏற்றுனா அச்சு முறிஞ்சிடும், வண்டி கொடக விழுந்துடும் அப்படின்னா அதுக்கு மேலே என்ன ஏற்ற மாட்டார். உங்களுடைய கெப்பாசிட்டி என்ன, உங்க வண்டி எவ்வளவு பாரத்தை தாங்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியும். அந்த அளவுக்கு பாரத்தை தான் அவரு உங்க மேல ஏற்றுவாரு. அதுக்கு மேல ஏற்றின அச்சு முறிஞ்சிடும், அல்லது வண்டி கொடை சாஞ்சிரும், பெரிய நஷ்டம் அந்த ஆத்மாவுக்கு உண்டாயிரும் அப்படின்னு அவருக்கு தெரியும். அதனால அதுக்கு மேல உங்களுக்கு சுமத்த மாட்டாரு. ஏற்கனவே நீங்க ஒரு புல் லோடுல இருக்கிறீங்க, அப்போ என்னுடைய பாரத்தை நான் உங்க மேல வைக்க முடியுமா? வைக்க முடியாது. என் பாரத்தை உங்க மேல வைக்க முடியுமா? வைக்க முடியாது. அல்லேலூயா. ஏன்னா என் பாரத்தை நீங்க சுமக்க முடியாது. எனக்கு ஒரு சிலுவை உண்டாயிருக்கிறது, அது கனமானது, அது லேசானது, அது எனக்குரிய பாரம். உங்களுக்கு ஒரு சிலுவை உண்டாயிருக்கிறது, ஒரு கவலை உண்டாயிருக்கிறது, ஒரு பாரம் உண்டாயிருக்கிறது, அது உங்க மேல் வைக்கப்பட்டிருக்கிறது, சுமத்தப்பட்டிருக்கிறது. அது உங்களுக்கு உண்டான பாரம். ஆனால் நாம் இங்கே பார்த்தோம்ல கலாத்தியர் 6:2 ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படி கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அப்படியானால் எப்படி சுமக்கிறது என்பதுதான் இப்பொழுது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. என்னுடைய பாரத்தை நான் ஒருவர் மேல் வைக்க முடியாது. ஒருவர் என்னுடைய பாரத்தை தம்முடைய பாரமாக அவர் அதை எடுத்துக்கொண்டு
அவருக்கு இருக்கிற பாரத்தோடு கூட இந்த பாரத்தை சேர்த்து சுமப்பது என்பது கூடாத காரியம் என்று சொல்லி நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஒரு ஆசாரியன் அல்லது ஒரு ஊழியக்காரன், தேவனுடைய மனுஷன் தன்னுடைய பாரத்தையோடு கூட தேவ ஜனங்களுடைய பாரத்தையும் சுமக்கும்படியாக அவருடைய பாவத்தை மாத்திரமல்ல அவருடைய பாரத்தையும் சுமக்கும்படியாக தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறான் என்று சொல்லி வைத்துக் கொள்ளுங்க. அப்பொழுது அவன் தன்னுடைய பாரத்தையும் தம்முடையவர்களுடைய பாரத்தையும் தேவ ஜனங்களுடைய பாரத்தையும் அவர்கள் சுமக்க அவர்களால் இயலும். ஆனால் அவர்களுக்கு கீழே இருக்கிறதான ஒரு தேவனுடைய மனுஷனோ ஒரு ஊழியக்காரரோ அல்லது தேவனுடைய பிள்ளையோ அவருடைய பாரத்தை இவர்கள் சுமக்க பிரயாசப்பட்டானால் இவர்களால் சுமக்க முடியாது என்பதுதான் அதனுடைய காரியமாக இருக்கிறது. என்னாம புத்தகத்தில் 18:1 ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசி பார்க்கலாம். என்னாம புத்தகத்தில் பின்பு கர்த்தர் ஆரோனை நோக்கி, ஆமா ஆமா அப்ப தேவனுடைய மனுஷர்கள், ஆசாரியர்கள், ஊழியக்காரர்கள் சபையுடைய மக்களுடைய பாரத்தை சுமக்கும்படியாக அவர்கள் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப அந்த நிலையில பார்க்கிற பொழுது ஒரு பிரதான ஆசாரியன் தேவ காரியமாக தேவ சமூகத்தில் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிற பொழுது அவர்கள் தான் முழு சபையினுடைய பாரத்தையும் சுமந்து கொள்ள முடியும். அவர்கள் மேல் சுமத்த முடியும் தேவனால், மற்றவர்கள் மேல் அதை சுமத்த முடியாது. ஆரோனை போல இந்த ஊழியத்துக்கு, இந்த கனமான ஊழியத்துக்கு ஒருவன் தேவனால் அழைக்கப்பட்டாலும் ஒழிய தானாக ஒருவனும் இந்த ஊழியத்தை செய்ய முடியாது, ஏற்படுவதில்லை என்று சொல்லி எங்க தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஒரு பிரதான ஆசிரியன் அல்லது மையான ஒரு சபை தேவனால் எழுப்பப்படுகிறது என்று சொன்னால் அந்த சபைக்கு ஆவிக்குரிய தலைவராக ஒருவர் தேவனால் நியமிக்கப்படுகிற பொழுது அந்த முழு சபையுடைய பாரத்தையும் அவர்கள் தாங்க முடியும். ஆனால் அவர்களுக்கு உண்டாயிருக்கிற அந்த பெரிய பொறுப்பை, பாரத்தை அவர்கள் என்ன செய்ய முடியாது, தனக்கு கீழே இருக்கிற ஒரு ஊழியக்காரர் மேல் வைக்க முடியாது, வைக்கக்கூடாது. அவர்களால் அதை சுமக்க முடியாது. இப்படி அவரவர்களுக்கு ஒரு பாரம் இருக்கிறது, அது தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவரவர்கள் பாரத்தை அவரவர்கள் தான் என்ன செய்ய வேண்டும், சுமக்க வேண்டும். ஆனால் இங்கே கலாத்தியத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. நாம் தெளிவாக சில காரியங்களை அறிந்து கொள்கிறது நலமாயிருக்கும். எல்லாரும் அவர்களுடைய பாரத்தை தேவன் மேல் வைக்க வேண்டும் என்று நாம் இதுவரைக்கும் பார்த்தோம். அப்ப ஒரு பிரதான ஆசிரியர் மரித்து போய்விட்டால் அவருக்கு பின்பாக அவருடைய பிள்ளைகளிலே யார் அந்த பட்டத்துக்கு வருகிறார்களோ அவர்கள் தான் அந்த அக்கிரமத்தை, அந்த ஜனங்களுடைய பாவத்தை, அவருடைய பாரத்தை, முழு சபையுடைய பாரத்தை சுமக்க முடியும். மோசேக்கு பிறகு யோசுவாவுக்கு மேல் அந்த பாரம் சுமத்தப்பட்டது. அவர் அதற்கென்று நியமிக்கப்பட்டார் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்படி போல ஒரு மெய்யான திருச்சபை இருக்கிறது. அது திருச்சபை தேவனால் எழுப்பப்பட்டிருக்கிறது. அது தேவனுடையதா இருக்கிறது என்று சொன்னால் பிரதான ஆசிரியராக அல்லது தலைமை பொறுப்பிலே இருக்கிறதான அனுப்பப்பட்ட நியமிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய மனிதர் மரித்து விட்டார் என்று சொன்னால் அந்த முழு சபையுடைய பாரத்தையும் ஒருவர் தானாக சுமந்து கொள்ள முடியாது. அவர் அந்த போஸ்டுக்கு வாரன்னு சொல்லி ஆசைப்பட்டா அந்த பாரத்தை தாங்க முடியாது, அச்சு முறிஞ்சு போவோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதான் கடந்த காலத்தில் நடந்த காரியம். தேவன் அதை செய்ய வேண்டும். அப்படியானால் ஒருவர் பாரத்தை ஒருவர் நாம் சுமக்கிறது என்பது அதை பங்கு போட்டுக்கிறது அல்ல என்பதை இந்த நாம் அப்படி புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ஒரு அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இப்போ எனக்கு ஊழியத்தின் நிமித்தம் பாரம் இருக்குது. இந்த பாரத்தை எனக்கு அருமையான இடத்துல, மனைவி இடத்துல, பிள்ளை இடத்துல அந்த பாரத்தை நான் பங்கு போட்டுக்கிட முடியாது.
அவங்களும் அதை சுமக்க முடியாது என்று சொல்லி நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டியது. இப்படி நமக்கு இதை நம்ம பங்கு போட்டுக்கிட்டோம்னு நினச்சோம்னா அவங்களும் ஒரு பெரிய ஒரு பாரமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு அவங்க அதை தாங்க முடியாமல் பலவீனப்பட்டு போவார்கள். ஏன்னு சொன்னால் இது எனக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. எனக்குரிய பாரத்தை இன்னொரு மேல் நான் சுமத்த முடியாது. எனக்கு ஒரு பாரம் இருக்கிறது, உங்களுக்கு ஒரு பாரம் இருக்கிறது. அப்படியால் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் பங்கு பட்டுகிற காரியம் அல்ல. அதற்காக நாம் ஊக்கமாக ஜெபிக்கலாம். இதை விளங்கிக் கொள்வதற்கு ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். இப்போ எனக்கு இருக்கிற பாரம் என்னன்னு நீங்கள் அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதற்காக நீங்கள் ஊக்கமாக ஜெபிக்கலாம். எனக்காக நீங்கள் பாரப்பட முடியாது, என் பாரத்தை நீங்கள் பாரமாக்கி கொள்ள முடியாது. அப்படி பாரமாக்கிக்கிட்டீங்கன்னா அது பெரிய பாரமாயிரும் உங்களுக்கு. அப்படிதான் இன்னொரு பிரச்சனை, நீங்கள் பாரத்தை நீங்கள் பாரமாக்கி கொள்ள முடியாது. அந்த பாரத்தை நீங்க உங்க மேல சுமத்திக்கிட முடியாது. அதற்காக நீங்கள் பாரப்பட முடியாது. உங்களுக்கு இருக்க பாரமே உங்களுக்கு பெருசு. இந்த ஊழியத்துக்கு வந்த ஆரம்ப காலங்களில் இந்த ஊழியம் வளர்கிற பாரம் எனக்கு உண்டு. ஏன்னா நான் ஊழியக்காரன். அந்த ஊழியத்தை குறித்து பாரு எனக்கு உண்டு. நான் பாரப்பட வேண்டியவனாக இருக்கிறேன். அந்த பாரம் என்மேல் சுமத்தப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அப்படிப்பட்ட காலங்களில் திடீரென்று மனைவிக்கு அதிகமான ஒரு சுகவீனம் உண்டாகிவிட்டது. என்னுடைய துணைவியாருக்கு ரொம்ப சரீரத்தில் பலவீனப்பட்டு போயிட்டாங்க. அப்போ நாகூர் பரிசுத்தவாலயத்தில் போய் சரி சொல்லி ஜெபிச்சுட்டு வருவோம்னு சொல்லி போய் நாங்கள் ஜெபிக்க போயிருந்தோம். அப்படி நாங்கள் ஜெபிக்க போயிருக்கிற பொழுது அவர் ஜெபித்து விட்டு நானும் இருந்தேன். மனைவி பார்த்து அவங்க ஆலோசனை சொன்னாங்க, நீங்கள் ஊழிய காரியமாக ரொம்ப ஏதோ ஒரு காரியத்தை ரொம்ப பாரப்பட்டு நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த பலவீனம் உண்டாயிருக்கிறது. நீங்கள் ஜெபிக்கலாம், ஊக்கமாக ஜெபிங்க. ஊழியத்தில் ஒத்தாசையாக இருந்து உதவியாக இருந்து உங்கள் புருஷனாருக்கு உதவியாக இருந்து நீங்கள் ஊக்கமாக ஜெபிங்க. ஆனால் நீங்கள் பாரத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. பாரத்தை எடுத்துக்கிட்டு பாரப்பட்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாது. எந்த ஒரு காரியத்துக்கும் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது பாரன்னு சொல்லி ஒரு நல்ல ஆலோசனை சொல்லிட்டு சொன்னாங்க. அது அவருக்குரியது. அந்த பாரத்தை ஊழியத்து மேலே இருக்கிற பாரத்தை அவரால் தான் சுமக்கிறதுக்கு அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு முடியும். அவர் அதுக்குன்னே நியமிக்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஆலோசனை சொல்லி ஜெபிச்சு அனுப்புனாங்க. அதற்காக என் ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அல்லேலூயா. எனக்காக நீங்க கவலைப்பட முடியாது, எனக்காக நீங்க பாரப்பட முடியாது, என்னுடைய பாரத்தை நீங்க சுமந்து கொள்ள முடியாது, உங்க பாரத்தை இன்னொரு மேல வைக்க முடியாது, உங்களுடைய பாரத்தை கவலையை அவங்க சுமந்து கொள்ள முடியாது. அப்படியானால் என்ன என்று சொல்லி பார்க்கிற பொழுது நாம் ஊக்கமாக ஜெபிக்கலாம். அப்போ எனக்கு இருக்கிற பாரத்தை நான் தாங்கிக் கொள்கிறேன். அதற்காக நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். அது ரொம்ப கஷ்டமா இருக்கிற பொழுது, நான் பலனற்று போகிற பொழுது அந்த பாரத்தை தந்தவரிடத்திலே நான் என்ன செய்கிறேன், சுமத்துகிறேன், அவர் மேல் வைக்க வேண்டும். அவர் உங்களை விசாரிக்கிறவராக உங்கள் பாரங்கள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், உன்னை பலப்படுத்துவார் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்க போல நான் வைக்க முடியும். என்னுடைய பாரத்தை அறிந்திருக்கிற நீங்கள் அதை நீங்க பங்கு போட்டு கூட முயற்சிக்க கூடாது. அந்த காரியங்களுக்காக நீங்கள் ஊக்கமாக என்ன செய்யலாம், ஜெபிக்கலாம் என்பதுதான் அந்த வார்த்தையினுடைய பொருளாக இருக்கிறது. காரியங்களை விளங்கக்கூடாது. அப்படி நீங்களே அந்த கவலையை எடுத்துக்கிட்டு, அந்த பாரத்தை எடுத்துக்கிட்டு, அந்த பாதிப்பை உங்களுக்கு உண்டான பாதிப்பா எடுத்துக்கிட்டு அந்த பாரத்தை பங்கு போட்டுக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களால தாக்கு பிடிக்க முடியாது. அல்லேலூயா. ஏன்னா அது ஒருவருக்காக நியமிக்கப்பட்டது. ஒருவருக்கு ஒரு பெரிய சிலுவையை ஆண்டவர் கொடுத்திருந்தாரா, அதை சுமக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சான். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சிலுவை கொடுக்கப்பட்டிருந்தா. ஒண்ணு பெருசா இருந்துச்சா, ஒண்ணு சிறுசா இருந்துச்சா. அப்படி சுமக்கிறவங்க பார்வைக்கு நமக்கு உள்ள பாரம் தான் பெரிய சிலுவை தான் பெரிய பாரமா இருக்குன்னு நினைச்சாங்களா. ஒரு பார்க்கறதுக்கு சின்னதா இருந்தாலும் ஒரு தங்க சிலுவைய சுமந்துக்கிட்டு போனாங்களா.
அப்போ அந்த பெரிய மரச்சிலுவை சுமந்து போட்டு போன அவரே, ஆண்டவரே இந்த சிலுவை ரொம்ப பாரமா இருக்கு, அந்த தங்க சிலுவை சின்னதாலாம் இருக்கு, அதை ஏன் நீ எனக்கு தரல அப்படின்னு சொல்லி கேட்டாரா. உடனே அவரு அந்த தங்க சிலுவை சுமக்கிறவரை நிப்பாட்டிட்டு, வாப்பா சிலுவை இறக்கி கீழே வைக்கின்னு சொல்லிட்டு அந்த தங்க சிலுவையை அந்த சிலுவையை சுமக்கிற ஆள்கிட்ட இருந்து வாங்கி இவர்கிட்ட கொடுத்தாரா. இவர் தூக்கி தோலில் வச்சு பார்த்தாரா, அவரால் நிற்கவே முடியாத சக் அப்படியே இருந்துதான் தள்ளாடி அப்படி மூஞ்சி குப்புற கீழே விழுந்துட்டாரா. பார்க்கறதுக்கு அது லேசா தெரிஞ்சிச்சு. ஆனால் இந்த மரச்சிலுவையோட அந்த தங்கச்சிலுவை மகா பாரமானதுன்னு அவரை தெரிஞ்சுட்டு, வேண்டாண்டவரே எனக்கு இருக்கிற பாடு எனக்கு போதும், எனக்கு நீர் வைத்த சிலுவை எனக்கு போதும்னு சொல்லி அவர் தேவனை நோக்கி கூப்பிட்டார் என்று சொல்லி ஒரு கதை சொல்லுவாங்க. அதுதான் உண்மையாக இருக்கிறது. ஆனபடி நான் செய்ய பிள்ளைகளே, ஊழியக்காரர்களாய் நாங்கள் எங்கள் பாரங்களோடு கூட உங்கள் பாரங்களையும் சேர்த்து சுமக்கும்படியாக எங்களுக்கு கீழாக இருக்கிறதான ஊழியக்காரருடைய பாரங்களையும் சேர்ந்து சுமக்கும்படியாக அதற்காகவே நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். என்ன அவங்க 18 சொல்லப்பட்டது போல, எனக்கு கீழே ஒரு ஊழியக்காரர் இருக்காருன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட பாரத்தை தான் அவர் சுமக்க முடியும், என் பாரத்தை அவர் சுமக்க முடியாது, சுமக்க முயற்சிக்க கூடாது. அவருக்கு கொடுக்கப்பட்ட பாரத்தை சுமக்கணும், அவருக்கு கீழே கொடுக்கப்பட்டவர்களுடைய பாரத்தை சுமக்கணும். ஒரு முழு சபைக்கும் யார் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் அந்த முழு சபையினுடைய பாரத்தையும் அவர்களுடைய பாரத்தையும் அவர்கள் என்ன செய்ய முடியும், சுமக்க முடியும். அதற்கு அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்க வேண்டாம். நியமிக்கப்படாத ஒருவர் அந்த போஸ்டை கைப்பற்றிக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பிரயாசப்பட்டாங்கன்னா அது பெரிய ஒரு ஜீவ நஷ்டத்தில் கூட கொண்டு வந்து விட்டுரும். அவங்களால அந்த பாரத்தை தாங்கிக் கொள்ள முடியாது. நெஞ்சு வெடிச்சிடும். எப்படியும் நடந்திருக்கிறது. காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டாம். எல்லாருக்கும் ஒரு தலைவர் விட்டு விட்டு போனால திருச்சபையை நான் கட்டணும், நான் கட்டணும், நான் தலைவராகணும் அப்படின்னு ரொம்ப ஆசை இருக்கு. நல்ல காரியம் தான். ஆனா அதற்கென்று தேவன் ஒருவரை நியமிக்காவிட்டால், ஆரோனை போல இந்த கனமான ஊழியத்துக்கென்று ஒருவரை தேவன் தெரிந்து கொள்ளாவிட்டால் வேறு ஒருவர் அந்த ஊழியத்தை செய்ய முடியாது. அல்லேலூயா. அதை எடுத்துக்கொள்ள பிரயாசப்படுவார்கள், அவர்கள் தங்களையே இழந்து போவார்கள், ஜீவனை இழந்து போவார்கள். அவர்களால் அது தாக்கு பிடிக்க முடியாது. ஒரு ஊழியர்மான நடந்த பொழுது தலைமையா சில காரியங்களை அவர்கள் அறிந்திருந்தபடினால் மறைமுகமாக நாசுக்காக இப்படி சொன்னாங்க. தலைமையா சபையை கட்ட முடியாத தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தேவனுடைய மனிதன். அதனால எவ்வளவோ பிரச்சனை அவங்களுக்கு இருந்திருக்கும், எவ்வளவோ பிரச்சனை அவங்க காதுக்கு போயிருக்கும். சபை முழுக்க இருக்கிற எல்லா பிரச்சனையும் முத்திட்டுன்னா அவங்ககிட்ட தான் போவோம். எல்லாவற்றையும் அவங்க டீல் பண்ண வேண்டி இருந்துச்சு, டீல் பண்ணாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஏதோ தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. அப்போ அவங்க சொன்னாங்க, ஊழியமான நடந்துகிட்டு இருந்துச்சு, ஐயாவுக்கு இங்கே தனியாக ஒரு மேடையில் சேர் போட்டிருக்கோம். மூத்த ஊழியக்காரர்கள், அடுத்து கடம்பருந்தியவர்கள், அடுத்தடுத்து அந்த ஊழியத்தின் காரியங்களுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் முதல் வரிசையில் 2வது வரிசையில் இருப்பார்கள். சின்ன ஊழியக்காரர் நாங்கள்லாம் 10வது 11வது கடைசியான இடங்களில் நாங்கள் உட்காந்துருப்போம். அப்போ ஒரு நாள் ஐயா சொன்னாங்க, இந்த சேருக்கு சிலருக்கு ஆசை இருக்கு, இந்த சேர்ல உட்காரணும்னு சொல்லி சிலருக்கு ஆசை இருக்கு, இந்த சேர் மேலே சிலருக்கு கண்ணு இருக்கு. சரி, ஒன்று செய்யலாம் வாங்க, யாருக்கு ஆசை இருக்கோ அந்த ஆள் இந்த சேர்ல வந்து உட்காருங்க, நான் வந்து நீங்க உட்கார இடத்துல உட்கார்ந்துக்கிட்டேன். நீங்க 1 மணி நேரம் இந்த சேர்ல நீங்க இருங்க, நீங்க இருந்துட்டீங்கன்னா சந்தோஷம் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த சேருக்கு யாரும் ஆசைப்படாதீங்க, தலை வெடிச்சிரும் சொன்னாங்க. அல்லேலூயா. அந்த சேருக்கு ஆசைப்பட்டு நெஞ்சு வெடிச்சு போயிட்டாங்களோன்னு என்ன வேண்டியிருக்கு. ஏன்னா
ஒரு காரியத்துக்கு நியமிக்கப்படுகிற பொழுது அந்த காரியத்தினால் உண்டாகிற அழுத்தங்களையும் பாரங்களையும் எல்லா சூழ்நிலையும் பிரச்சனைகளையும் தாங்கக்கூடிய சக்தியும் தேவனாகத்தர் அந்த தேவனுடைய மனுஷனுக்கும் அந்த தேவனுடைய பிள்ளைக்கோ கொடுக்கிறார். இல்லாவிட்டால் அதை ஒருவரும் அதை சிறப்பாக செய்து முடிக்க முடியாது, தாக்கு பிடிக்க முடியாது என்பதற்கு காரியம் உண்மைதானே. அது 1 மணி நேரம் அந்த சேர்ல வந்து உட்கார்ந்தீங்கன்னா மண்டை வெடிச்சிடும் உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் இந்த காரியங்களை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நம்முடைய பாரங்களை நாம் தேவ சமூகத்தில் தான் வைக்க வேண்டும். முடிந்த வரைக்கும் சுமக்க வேண்டும். தேவ பலத்தினால் சுமந்து பழகிக்கொள்ள வேண்டும். சுமக்காமலே இருக்கிறது தப்பு. சுமந்து பழகிக்கொள்ள வேண்டும். சுமக்க முடியாமல் இருக்கிற பொழுது அது தேவன் மேல் வைத்து விட வேண்டும். வேற யார் மேலே வைக்கக்கூடாது. ஒரு பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அவர்களுக்காக நாம் செய்ய வேண்டியது ஊக்கமாக ஜெபிக்கணும். அல்லேலூயா. அப்படிதான் துணைவியார்கிட்ட சொன்னாங்க பரிசுத்தவாங்க, நீங்க அதுக்காக ஊக்கமா ஜெபிங்க. ஆனால் அந்த பாரத்தை நீங்க எடுத்துக்கிடக்கூடாது. அது அவரு எடுத்துக்கலாம், நீங்க எடுத்துக்கிடக்கூடாது. எடுத்தா உங்க சரீரத்தில் தாக்கம் உண்டாகும். அதனால நீங்க சோதனைப்படுறதுக்கு உண்டாகும். அது உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது அப்படின்னு சொன்னது போல நாம் என்ன செய்ய வேண்டும்? அதற்காக நாம் ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். யோபு 42:10 வாசித்து முடிக்கலாம். யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த பொழுது, ஆமா, அப்போ மற்றவருடைய காரியங்களுக்காக பாரங்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவ சமூகத்திலே அதற்காக நான் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, இவருக்கு இப்படி நெருக்கத்தில் இருக்கார், பிரச்சனை இருக்கார், இந்த காரியத்தினால அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று தேவ சமூகத்திலே அவருடைய அந்த சிறையிருப்பை மாற்றும். ஆண்டவரே, அவருடைய நெருக்கத்தை அந்த பாரத்திலிருந்து அவருக்கு ஒரு விடுதலை கொடும் என்று சொல்லி ஊக்கத்தோடு நாம் ஜெபம் பண்ண வேண்டும். ஆவியிலே பாரம் உண்டானால் மட்டும் பாரம் எடுத்து ஜெபிக்க வேண்டும். பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். விளங்கிக்கிட்டு தான். அப்படி இல்லாதபடிக்கு நீங்களே அந்த பாரத்தை எடுத்துக்கிட்டு ஜெபிச்சீங்கன்னா அந்த பாரம் உங்களை அமிழ்த்தி விடும் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆனபடினால சுமந்தும் பழகிக் கொள்ள வேண்டும். நமக்கு இருக்கிற பலன் இருக்கிற வரைக்கும் சுமந்து கொள்ள வேண்டும். பலனற்று போகிற பொழுது நாம் செய்ய வேண்டியது என்ன என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஆலோசனை தந்திருக்கிறார். அவர் மேல் வைத்து விட வேண்டும். மற்றவருடைய பாரங்களை நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. நாம் அவருடைய பாரங்களை சுமக்க முடியாது, சுமந்து தவிக்க முடியாது. நம்முடைய பாரங்களே நமக்கு போதுமானது. அப்படியானால் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுகிறது சொல்லும் பொழுது அவருக்கு ஆறுதல் சொல்லுகிறதும் தைரியம் சொல்லுகிறதும் அதோடு கூட ஊக்கமாக அதற்காக நாம் ஜெபிக்கிறதுமே காரியமாக இருக்கிறது. நாம் அவர்களுக்காக பாரம் எடுத்துக்கொள்ள முடியாது. அவருடைய பாரங்களை நாம் சுமக்க முடியாது என்று கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ஆலோசனை சொல்லியிருக்கிறார். கலாத்தியர் 6:5 கூட வாசிக்கலாம். கலாத்தியர் 6:5. அவனவன் தன் பாரத்தை சுமப்பானே. அவருடைய பாரத்தை சுமக்க நியமிக்கப்பட்டிருக்கிறோம். எனக்கு ஒரு பாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு ஒரு பாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாரங்களை நாம் சுமக்கிறோம், கவலைகளை சுமக்கிறோம். பலனற்று போகிற பொழுது தேவன் மேல் வைத்து விடுகிறோம். நாம் லகுவடைகிறோம். மற்றவருடைய பாரங்களுக்காக நாம் தேவ சமூகத்தில் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்கிறதே, ஊக்கமாக ஜெபிக்கிறதே அவர்களுக்கு லகுக்குண்டாக்குற காரியமாக இருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் சோத்திரம் செலுத்துவோமாக. ஆனபடினால் நாம் இப்படி பலான ஒரு கிருபையை பெற்றிருக்கிறோம். சுமக்க பலன் பெற்றிருக்கிறோம். சுமக்க பலனற்று போகிற பொழுது அதை சுமத்தி விடுவதற்கு இறைவன் நமக்கு இருக்கிறார். அவர் மேல் வைத்து விடலாம். ஆனபடினால் நாம் இந்த ஓட்டத்தை துவக்கின நாம் எந்த வகையிலே நாம் கவலைகளும் பாரங்களும் தாக்கங்களும் மனுஷரான சூழ்நிலையினாலும் சாத்தானால் நமக்கு உண்டானாலும் நாம் அதையெல்லாம் கடந்து சென்று நாம் நித்தியத்தை அடைந்து விடுவோம்.
காரணம் சுமக்க பலன் தருகிறவர் சுமக்க பலனற்று போகிற பொழுது அதை சுமந்து கொள்கிற ஒருவர் எனக்கு உங்களுக்கு உண்டாயிருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவரை நாம் சோத்திரிப்போமாக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.